தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறி வரும் கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அவருடைய இந்த கருத்துக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், பல்வேறு அமைப்பினர் கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை விமர்சித்து திராவிட பெரியார் கழகம் சார்பாக மதுரை முழுவதுமே போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது. இது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சீமான் பெரியார் குறித்து அவதூறான கருத்துக்களை பேசியது தமிழகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. பெண்களை குறித்து இழிவாக பெரியார் பேசியதாகவும் அவரை அவமதிக்கும் வகையில கருத்துக்களை சீமான் சில தினங்களுக்கு முன்பு பேசியிருந்தார். அவரினுடைய பேச்சை கண்டித்து பல்வேறு கட்சிகள் சார்பாக பல எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். வகையில தான் மதுரை மாநகர் முழுவதிலுமே திராவிடர் பெரியார் கழகம் சார்பாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை கடுமையாக விமர்சனம் செய்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது. இந்த போஸ்டர் தற்பொழுது மதுரை முழுவதுமே ஒருவித பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது விடுங்க, நீங்க தான் பேசுன அது தப்பு. ஆமாங்க, சொன்னீங்க. ஆமா, இப்ப என்ன செய்யலாம்? சொன்னேன் அது தாத்தா இல்ல, இப்ப பேத்தாவா இருக்கு. என்ன பண்ணலாம்? மாறி மாறி பேசல. படிச்சதானே நான் படிக்கிறேன். படிச்சுக்கிட்டே வரும்போது தெளிவு வருது. என் இனச்சாவல தான் இவெல்லாம் திருட்டு பையன் எனக்கு எதிரானவன் தெரிய வருது. 2008, 2009, 2010 தான் திராவிடம் திருடன். அது என்ன திருடங்கிற? ஆமா திருடன் சொல்ற. நீ குருடங்கிற? ஆமா குருடன். 60 ஆண்டுகளா நீங்க திருடி இருந்தது தெரியாம இருந்த நாங்கள் குருடர்கள் தான். காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது. என் தலைவனை 2008 பிப்ரவரியில நான் சந்திக்கிற வரை நானும் இந்த திராவிட இந்த திருட்டு கூட்டத்தில் ஒருத்தனா தான் இருந்தேன். சந்திச்ச பிறகுதான் தமிழன்னா யாரு, தமிழ் தேசியம்னா என்ன, தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகுதான் இது இந்த அரசியலை கட்டமைக்கிறேன். அதுக்கு குறுக்க வந்து இது பெரியார், இது திராவிட மாடல், பெரியார் இல்லை என்றால் ஒன்றும் இல்லைன்னா என்ன நீங்க பண்ணிட்டீங்க? சிங்காரவேலர், சிவானந்தா, அயோத்தியாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், இந்த கியாபி விஸ்வநாத முத்தமிழ் காவலர், அண்ணல் தங்கம், மறைமலை அடிகள், இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தெய்வத்திரும்ப முத்துராமலிங்க தேவர், காமராஜர், கக்கன், எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்கான் எங்க பாட்டன் வாவு சிதம்பரம். அவெல்லாம் ஒண்ணுமே செய்யல, இவர் மட்டும்தான். இப்ப நீங்க ஒண்ணு கேளுங்க, இங்க பாருங்க. இந்த பக்கம் பெரியார் பெரும் சொத்துக்கு அதிபதி. சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி 72 வயசுல 26 வயசு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டார் ஒருத்தர். தன் அப்பா நீ வழக்கறிஞர், தாத்தா வழக்கறிஞர், இவர் வழக்கறிஞர். யாரு? எங்க பாட்டன் வாவுசி. ஒரு தடவை நேர் நிக்கிறதுக்கு பல ஆயிரம் ரூபாய் சம்பளம். இவ்வளவு சொத்து, பெரும் செல்வந்தன் பிறப்பிலிருந்து அந்த சொத்துக்களை எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு வித்து செலவழிச்சு மானங்காக்க சுதேசி கப்பல் வாங்கி ஓட்டிய பெருந்தகை, கப்பல் ஓட்டிய தமிழன் என்று பெயர் பெற்றவன், எல்லாராலும் போற்றப்படுகிறவன், இந்த மண்ணின் விடுதலைக்கு மாடு இழுக்க திணறுகிற செக்கை இழுத்தவன், செக்கிழுத்த செம்மல், இழுத்த செக்கு இன்னும் கோவை சிறையில் இருக்கு, இன்னும் இருக்கு. செக்கிழுத்து சிறை வெட்டி எல்லா சொத்தையும் வித்து நாட்டு விடுதலைக்கு வெளியில வந்துட்டு கடைசி காலத்தில் வறுமையில மண்ணெண்ணை வித்து பிழைக்கிற ஏழ்மை வறுமைக்கு தள்ளப்பட்ட மகத்தான ஒரு மகன். தன்னுடைய மகன் படிச்சவனுக்கு வேலை இல்லை. பெரியாருக்கு எழுதுறாரு ஒரு கடிதம். இந்த மாதிரி பெரியார், நீங்க சொன்னா இந்த அரசுக்கு சிபாரிசு பண்ணீங்கன்னா என் மகனுக்கு காவல்துறையில ஒரு போலீஸ் உத்தியோகம் கிடைக்குதுங்கிறாரு சொல்றாங்க. நீங்க சிபாரிசு செய்ய முடியுமா அப்படின்னு அவ்வளவு பெரிய மகன் ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த கடிதத்தை என் பாட்டன் இவருக்கு ஒரு சிபாரிசு கடிதம் கேட்டு எழுதுனத அப்படியே பத்திரப்படுத்தி அவர் வீட்டுல வச்சிருக்கீங்க. இதை படிக்கும் போது எனக்கு என்ன சொல்ல வருது? உங்க ஆள் ஒண்ணும் இல்ல, எனக்கிட்டே சிபாரிசு கடிதம் எழுதணும் தான் அப்படி காட்டுறதுக்கு வச்சிருக்கியா? எதுக்கு வச்சிருக்க? எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க? அதை பெருமையா என் மனைவி கிட்ட சொன்னேன், அண்ணன் வந்தாருன்னா ஒரு தேநீர் கொடுத்து விடுன்னு, இல்ல வெயில் நேரத்தை வருவாங்க நான் மோர் கொடுத்து அனுப்புறேங்கன்னு சொல்லியிருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் புதுசு இல்ல. லட்சக்கணக்கான துப்பாக்கியை கடந்து போய் என் தலைவனை பார்த்துட்டு வந்தவன் நான். எங்களுக்கு ஒரு கோரிக்கை தான், எரியிற செருப்பு 7, 8 அந்த அளவுல இருக்கணும், கொஞ்சம் புதுசா இருக்கணும். முட்டையை நாட்டுக்கோழி முட்டையா எரிங்க. அது அப்படியே இருந்தா கூட உடஞ்சு போயிடும். கொஞ்சம் ஆம்பளட்டா போட்டு வீசுங்க. அது கொஞ்சம் கூடுதலா வெங்காயம், தூக்கலா வெங்காயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, வெங்காயம் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு முடிஞ்சா மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு வீசிடுங்க.